வீடியோவில் 6th sum பார்க்கலாம். What is the length of the arc intercepted by the center angle of measure 41 degree in a circle of radius of 10 feet அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு ஆர்க்கோட லென்த்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கிவனில் அந்த தீட்டாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க அண்ட் அந்த சர்க்கிளோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்டர் ஆங்கிள் வந்து சப்சென்டட் பை த ஆர்க், அந்த தீட்டாவோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன 41 டிகிரி. ஸோ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா நமக்கு வந்து ரேடியஸில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 41 டிகிரியை ரேடியன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், π/180 இந்த 41 கூட அப்படியே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ நமக்கு கிவன் ஆன்சரில் ரேடியன்ஸில் கிடைக்கும். ஸோ இதை நம்ம அப்படியே ரேடியன்ஸில் மாற்ற போகிறோம். இப்போ 41 இன்ட்டு π/180 அப்படின்னு கிடைக்குமா? ஏன்னா நம்ம ரேடியன்ஸில் மாற்றுறதுனால இந்த π/180 போகிறோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இதை நம்ம அடித்து கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம அடித்து கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம இதை அப்படியே கூட வச்சுக்கலாம். ஓகேவா? இது அப்படியே இருக்கட்டும் தீட்டாவோட வேல்யூ. ஆர் வந்து சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் 10 ஃபீட் அப்படின்னு இருக்குது. அப்போது அந்த ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா 10 ஃபீட்டு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆக்சுவலாக லென்த் ஆஃப் த ஆர்க்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ லென்த் ஆஃப் த ஆர்க் என்ன அப்படின்னா எஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ லென்த் ஆஃப் த ஆர்க்குடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. ஓகேவா? ஆர்னா ரேடியஸ், தீட்டானா அந்த ஆங்கிள். ஓகேவா? இப்போ ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா 10, தீட்டாவோட வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 41 இன்ட்டு π/180. அதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 41 இன்ட்டு π/180. ஸோ இதில் அடித்து கொடுக்குற மாதிரி இருந்தால் அடித்து கொடுத்துட்டு இந்த பையோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நார்மலாக பையோட வேல்யூ என்ன அப்படின்னா 22/7. அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோவை அடித்து கொடுத்துருவோம். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா 41 இன்ட்டு π/18 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த பைக்கு 22/7 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும், 41 இன்ட்டு 22/7/18. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன வரும், இந்த 22/7 நமக்கு நியூமரேட்டரில் இருக்குது, அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம் 22/7. இந்த டிவிஷன் தான் ஆல்ரெடி உள்ள டிவிஷன். ஸோ இதை நம்ம அப்படியே மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது இந்த கீழே உள்ளது என்னாகும், அப்படியே தலைகீழாக மாறும். அப்போது இது எப்படி மாறும், 1/18 அப்படின்னு மாறும். ஓகேவா? இப்போது இதில் நம்ம அடித்து கொடுக்குற மாதிரி இருந்தால் அடித்து கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அடித்து கொடுக்கலாம். இங்கே 2ஆல் அடித்து கொடுக்கலாமா? இங்கே 11×2 22, இங்கே 9×2 18 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கிது, 41 இன்ட்டு 11/7 இன்ட்டு 9. ஸோ இது ரெண்டையும் 41 இன்ட்டு 11 அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 451 கிடைக்கும். அண்ட் 7 இன்ட்டு 9 என்ன கிடைக்கும்னா 63 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம அப்படியே டிவைட் பண்ண போகிறோம். 451 63ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த 451 எத்தனை 63 இருக்கும் அப்படின்னா 7 63 இருக்கும். சரியா? ஸோ 7 என்ன வரும் அப்படின்னா 441. ஸோ இதில் அப்படியே மைனஸ் பண்ணால் நமக்கு 10 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? இப்போது 10ல் இந்த ஓகேவா? அப்போது இங்கே நம்ம புள்ளி வச்சு ஒரு ஜீரோவை ஆட் பண்ணிக்கிறோம். 100ல் எத்தனை, 63 இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம புள்ளி வச்சுட்டோம். ஸோ ஒரு ஜீரோவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 370ல் எத்தனை 63 இருக்கும் அப்படின்னா 573. 5×63 எவ்வளோ பேருக்குன்னா என்ன வரும் அப்படின்னா 310 இருக்கு புள்ளி. அதை அப்படியே நம்ம சேர்த்துட்டோம்னா 863 நமக்கு ஒரு 2 டெசிமலாக நமக்கு கிடைச்சாவே போதும். கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 7
5.158க்கு மேலே இந்த 8 போயிடுச்சு. ஸோ நம்ம அதை அப்படியே இங்கே 6ஆக மாற்றிக்கலாம். அப்போது நமக்கு ஆன்சரில் 7.1 இது. ஸோ எஸ் இஸ் 7.16. ஸோ இதுதான் சொல்யூஷன்.